இன்றைய செய்தியினுடைய தலைப்பு விதை. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு வாசிப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை உள்ள இடத்தில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. சில விதை முள்ளுள்ள இடத்தில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அனுதினமும் என்ன பண்ணுவார்னா, கிராமங்கள் தோறும் போவார், பட்டணங்கள் தோறும் போவார். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். பவுல் சொல்கிறார், சமயம் வாய்ச்சாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நான் என்ன பண்ணுவேன், பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்னு. வசனத்தை போதிக்கிறதுல பவுல் அவர் சோர்ந்து போகவே இல்லை. எப்படியாவது எல்லா மனுஷனுக்கும் வசனம் போகணுன்ட்டு அவர் போதிக்கிறவர். அதே போல தான் இயேசு கிறிஸ்து கூட அவர் என்ன பண்ணார், முழுவதும் ஜெபம் பண்ணுவார், பகல் ஃபுல்லாக சுவிசேஷத்தை அறிவித்து பிரசங்கம் பண்ணுவார். அல்லேலூயா. இப்படி பிரசங்கம் பண்ணும்போது அநேக காரியங்கள் ஊமையாக கதையாக போதித்தார். ஊமைன்னா என்ன, ஒரு காரியத்தை ஒரு சப்ஜெக்டை மக்கள் விளங்கி கொள்ளுகிற விதமாக, அவள் புரிந்து கொள்ளுகிற விதமாக ஒரு கதையாக சொல்லுவது, அதுதான் ஓமை. இந்த இடத்துல ஒரு விதைக்கிறவனுடைய ஓமையை சொல்றார். அந்த விதை எப்படிப்பட்டதா இருக்குதான், ஆண்டவருடைய வசனத்தை ஜனத்துக்கு சொல்லுகிற விதத்தை எப்படி சொல்றாருன்னா, ஒரு விதைக்கிற ஒரு விவசாயினுடைய விதைக்கு ஒப்பா இருக்குதுன்றாரு. அல்லேலூயா. ஒரு மனுஷருக்கு நாம் சுவிசேஷம் அறிவிக்கிறது, ஒருத்தருக்கு நாம் போதனம் பண்றது, ஆண்டவருடைய வசனத்தை சொல்றது எதுக்கு அடையாளமா இருக்கா? ஒரு விவசாயி நிலத்துல விதை போடுவதற்கு அடையாளமாக இருக்குதுன்ற. விதை போடுறதுன்னா விதையில என்ன இருக்கும், ஜீவன் இருக்கும். ஒரு மண்ணில் விழுந்தா என்ன ஆகும், அந்த விதையில உயிர் இருக்கிறதுனால அது முளைச்சு வரும், செடியாகவோ மரமாக வளர்ந்து கனி கொடுக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, வசனம் விதைக்கு ஒப்பா இருக்குதுன்னா அப்போ வசனத்தில் என்ன இருக்கணும், இருக்குதா? வாசிங்க, யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்குள்ளே சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியாயும் ஜீவன். இந்த வேதத்தில் இருக்க வசனங்கள் எப்படி இருக்குதா, ஆவியா இருக்குது, ஜீவனா. இந்த வசனத்துல ஜீவனை இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னாக்க சூரியன் உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாயிடுச்சு. புரியுது? எல்லாம் அந்த நாம் பார்க்கறது எல்லாம் எதனால, காண்கிறது காணாததெல்லாம் எதில் படித்தாரு, வார்த்தையினால் தான் படித்தார். அந்த வார்த்தை கடவுள் பேசின வார்த்தை தான் இது. இந்த வார்த்தையில் என்னதான் இருக்கு, அந்த வார்த்தை எடுத்து நானும் நீயும் பேசினாலும் என்ன ஆகும், அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கதான் செய்யும். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு நாமத்தில் போ பிசாசுன்னா ஓடுது. ஏன்? ஆண்டவரே இப்படி வாக்கு பண்ணினரே, நான் போகும்போதும் கூட இருப்பேன், வரும்போதும் கூட இருப்பேன்னு சொன்னீங்களே, எங்களை காத்து கொள்ளும் என்று சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணும்போது என்னது, நமக்கு பாதுகாப்பு உண்டாது. இவ்வளோ நாள் சுகமாக இருக்குன்னு அதுதான் காரணம். அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு, அது செயல்படுகிறது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலர் நடபடி 5:20,
நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். இந்த ஜீவ வார்த்தை எல்லாருக்கும் போகணும்னு ஆண்டவர் விரும்புறார். பக்கத்துல இந்த ஜீவ வார்த்தை எல்லாருக்கும் போகணும்னு விரும்புறார். ஏன் தெரியுமா? யோவான் 15:3 வசங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். இந்த ஜீவ வார்த்தையை மக்கள் கேட்கும் போதே அவங்க பாவம் நீங்க சுத்தமாயிடுறாங்க. இது கழுவுகிற வல்லமை இருக்கு. பெனாயில்ல சுத்தம் பண்ற நோய் கிருமிகளை நீக்கக்கூடிய வல்லமை இருக்க இல்லையோ, இந்த வார்த்தையில உன் பாவத்தை மன்னிக்கிற வல்லமை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுகிறார். ஜனங்கள் உன்னிப்பா கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, என் உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இப்பொழுதே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்க சுத்தமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. யோவான் 1:12 வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையை நீங்கள் விசுவசிக்கும் போது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். நாம் ஏற்கனவே ஏதேம் தோட்டத்தில் ஆண்டவர் பிள்ளையாக தான் இருந்தோம். அவர் சாயல அவர் ரூபத்தின்படி தான் படைக்கப்பட்டோம். ஆனால் ஆதாம் ஏவாள் தவறு செஞ்சதுனால நாம் தேவனற்றவர்களாக, தேவனுக்கு துரோகிகளாக, பகைனராய் மாறி போனோம். ஆண்டவர் ஏதேம் தோட்டத்தில் துரத்திட்டார். அதில் பிறந்த பாவத்தில் பிறந்த பாவ சந்ததியில் பிறந்தவர்களாய் மாறிட்டோம். ஆனால் நம்மளை அப்படியே விட்டு விட தேவன் விரும்பல. தன் குமாரன் மூலமாய் நம்ம ரட்சிக்க விரும்பினார். தேவன் திரும்பவும் அவர் பிள்ளை ஆக்கி கொள்ள விரும்பினார். நம் பாவம் தொலைந்தால்தானே அவர் பிள்ளையாக முடியும். அவர் பரிசுத்த, நாம் பாவியா இருக்கிறோம். இதை எப்படி சரி செய்யறது? தேவன் தன் குமாரனை பூமிக்கு அனுப்பி சிலுவையிலே நம்ம எல்லாருடைய அக்கிரமத்துக்காக, மீறுதலுக்காக அவர் பாடுபடும், தண்டிக்கப்படும், ரத்தம் சிந்தும், மரிக்கும் ஒப்பு கொடுத்தார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவர் தான் இயேசு. அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவசிக்கும் போது, இயேசு என் பாவத்துக்கான பரிகாரத்தை பண்ணிட்டார், என் பாவத்துக்கான தண்டனை அனுபவிச்சிட்டாரு, இயேசு எனக்கு விடுதலை கொடுத்துட்டார் நீ நம்பும்போது உன் பாவம் தொலைந்து தேவனுக்கு பிள்ளையாக மாற ஏதேம் தோட்ட உறவு உனக்கு திரும்ப வருது. பக்கத்தில் ஏதேம் தோட்ட உறவு திரும்ப உனக்கு கிடைக்குது. அல்லேலூயா. அப்புறம் நீங்கள் அப்பான்னு கூப்பிடலாம். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், நல்ல மேய்ப்பர் நீதானே, நல்ல மேய்ப்பர் நீதானே, நான் உங்கள் நாட்டுக்குட்டி. நீங்க ஒரு முறை தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தீங்க இல்லையா? அப்பாவுக்கு அம்மாவுக்குமாக சேர்ந்து தாயின் வயிற்றில் பிறந்தீங்க இல்லையா? அதே போல் இப்படி நீங்கள் விசுவசிக்கும் போது வார்த்தையினால் பிறக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு தராரு. வாசிங்க யோவான் 1:13. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இந்த வார்த்தை யாரெல்லாம் விசுவசிக்கிறாங்களோ அவங்க புது பிறப்பு அடைகிறார்கள். இந்த வார்த்தை நம்ம இருளில் இருந்து ஒளிக்கு கொண்டு வருகிறது, சாத்தான் இடத்திலிருந்து தேவன் இடத்துக்கு கொண்டு வருகிறது, பாவ சாபத்திலிருந்து நம்மை பரிசுத்தத்துக்கு கொண்டு வருகிறது. அப்போ நாம் ஒரு புது பிறப்பு அடைகிறோம். அதனால தான் நமக்குள்ள சந்தோஷம் வருது, மகிழ்ச்சி வருது. கிறிஸ்தவங்களை போல சந்தோஷமாக இருக்கிற இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஏன்னா அவங்க பாவம் மன்னிக்கப்படுறதுனால இனம் புரியாத சமாதான சந்தோஷம் அவனுக்கு வருது. அல்லேலூயா. கவலை இல்லாத இருக்கிறவங்க உலகத்திலே கிறிஸ்தவங்க தான். அல்லேலூயா. யோவான் 3:16 வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வார்த்தை
ஒரு விதை மண்ணில் போட்டால் அது முளைச்சி மரமாய் செடியாய் கனி கொடுக்கறது போல் இந்த வார்த்தை ஒருத்தனுக்குள்ளே போகும்போது அவன் பாவ சாபம் நீங்கிறது மட்டுமல்ல, ஆனால் புது மனுஷனாக மாற்றுறது மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறது. ஆமாம், இது சாதாரணமாக சொல்லலை. ஆண்டவர் ஒரு விதைக்கு ஏன் ஒப்பிடுறாருன்னா, இந்த வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்குது, அவ்வளோ ஜீவன் இருக்குது, அவ்வளோ சக்தி இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, வானம் ஒளிஞ்சிரும், பூமி ஒளிஞ்சிரும், இந்த வார்த்தையின் முற்றுப்புள்ளியோ ஒளியாதான். எவ்வளோ? எது? இந்த பைபிளில் வரும் எழுத்தாக இருக்குது, அங்கங்கே கம்மா முற்றுப்புள்ளி எல்லாம் இருக்குது. அவர் சொல்கிறாரு, ஒரு முற்றுப்புள்ளி கூட ஒளியாது, ஏன்னா அதுக்கும் ஜீவன் இருக்குது, அதுக்கும் வல்லம் இருக்குது, அது செய்கிறத செய்து முடிச்சுட்டு தான் இல்லையா. இவ்வளவு வல்லமை இந்த வசனத்தில் இருக்கிறதுனால தான் சொன்னார், சீசர்கள் சொல்கிறாரு, நீங்கள் ஆலயத்தில் போய் தைரியமாக என்ன பண்ணுங்க, பிரசங்கம் பண்ணுங்க, இந்த ஜீவ வார்த்தையை பிரசங்கம் பண்ணுங்க. இந்த வார்த்தை தான் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும். இந்த வார்த்தை தான் என்ன செய்யும், ஜனத்துக்கு வாழ்வு கொடுக்கும். ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்களா, ஒருத்தருக்கு பைபிள் வாங்கி கொடுங்க. பக்கத்தில் ஒரு மனுஷன் நீங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சிங்களேன்னா ஒரு பைபிள் வாங்கி கொடுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் என்னை தொட்ட வசனம் என்னென்னா, கர்த்தரை நம்புகிறவன். நான் இப்போ ரொம்ப தரித்திரம். ரட்சிக்கப்பட்ட புதுசில் எனக்கு என்ன வேணும், இப்போ நோயாளிக்கு என்ன வேணும், மருந்து மாத்திரை வேணும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டாலில் நிறையா வாக்குத்தத்தம் இருந்துச்சு. என் மனசு ஃபுல்லாக நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தம் நிறையா இருந்தாலும் இது என்னோட பேசிகிட்டே இருந்துச்சு, கர்த்தரை நம்புகிற செழிப்பான்னு சொல்லி. சரி, அது பெரிய வாக்குத்தத்தம், கொஞ்சம் காசும் கூட, எப்படியோ வாங்கிட்டேன். அலையலையா வாங்கி கொண்டாந்து வீட்டில் மாட்டி வச்சுட்டு, ஏசப்பா உண்மை நான் நம்புகிறேன், நான் ஆசீர்வதிக்கப்படணும். ஒரே நைட்லலாம் பெரிய ஆள் ஆகலை, ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். நாளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு இன்றைக்கும் அந்த போர்டு என் வீட்டில் இருக்கு. அலையலையா, நீங்கள் வைக்கிற வசனத்தின் மேலே நம்பிக்கை வச்சுங்களேன்னா அந்த வசனத்துக்கு ஜீவன் இருக்குது, அது உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும், அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அலையலையா, ஹாஸ்பிட்டலில் அந்த ஒருத்தர் வியாதியாக இருந்தாங்க, டாக்டரால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாங்க. ஜெபிக்க போனவங்க ஒரு பைபிள் கொடுத்து ஜெபம் பண்ணாங்க, அவங்க நம்பி ஜெபம் பண்ணாங்க, சுகம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா. அதே போல் நம்ம சொல்கிற சுவிசேஷத்தை எல்லாரும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுறாங்களா? இல்லை. அல்ல, அதுதான் உண்மை. நம்ம சொல்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம எத்தனையோ பேருக்கு வசனத்தை சொல்லியிருக்கோம், எத்தனையோ பேருக்கு ஜெபம் பண்ணியிருக்கோம். ஆனாலும் ஒருத்தருக்கு நடக்குது, ஒருத்தருக்கு நடக்கிறது இல்லை. ஏன்? எல்லாரும் மனிதர்கள் தானே, எல்லாருக்கும் நடக்க வேண்டியது தானே, எல்லாரும் கடவுளை நேசிக்கிறாரு. ஏன் நம்ம ஒருத்தருக்கு சொல்கிறோம் நடக்குது, ஒருத்தருக்கு நடக்கலைன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதர்களுடைய மனங்கள் 4 விதமாக இருக்குது. எத்தனை விதமாக? 4 விதமாக. ஆண்டவர் சொல்கிறாரு, விவசாயி விதைக்கும் போது சில விதைகள் வழி அருகே விழுந்துதான். வழி அருகினா வரப்பு இருக்குல்ல, அந்த வரப்பில் தான் விவசாயி போவான் வருவான். இப்படி விதைக்கும் போது என்ன ஆயிடுதான், சிலது வழி அருகே விழுகிறதாம். 13:19 ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனே வழியருகே விழுது. பார்த்தீங்கன்னா, ஏன் ஜனத்துக்கு நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் ஜெபம் பண்ணுறோம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நம்ம அறிவிக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆசை. நமக்கு எந்த கட்சி கிடையாது, எந்த மதம் கிடையாது, எந்த ஜாதியும் கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கும் இல்லை, நமக்கும் இல்லை. நம்ம பார்வை எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். அதனால தான் கை கிடைக்கிறவங்களுக்கெல்லாம் இயேசுவின் வசனத்தை போதிக்கிறோம். ஆனாலும் ஒரு சிலர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, ஒரு சிலர் ஆசீர்வதிக்கப்படலை. ஒரு சிலர் ஆசீர்வதிக்கப்படாத காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே சொல்கிறாரு, ஒரு விவசாயி விதைக்க புறப்பட்டான், அவன் விதைக்கையிலே ஒரு சில விதைகள் வழி அருகே விழுந்தது. அது பறவைகள் வந்து என்ன பண்ணிடுச்சான்,
சாப்பிட்டுட்டு போயிடுச்சான். அல்லேலூயா. அதே போல நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது சிலர் அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளாதனால அவங்க மனதுக்குள்ள போறதில்ல. மனம் என்பது ஒரு நிலம். மனம் என்பது அது வழி அருகே விழுந்த விதையை போல அவங்க மனதில் அவங்க இடம் கொடுக்கறதில்ல. அவங்க என்ன நினைக்கிறான்னா, அவங்க வசனத்தை கேட்டு உணராது இருக்காங்க. ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. வசனத்தை கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படுறது அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இன்னும் சிலருக்கு எனக்கு எல்லாம் தெரியும்பா, இன்னும் சில நாம் அவங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போகிறோம், அவங்க நம்மக்கிட்ட ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க முடியுமான்னு நினைக்கிறாங்க. இயேசு ஜனங்களை ரட்சிக்க வந்தார். பரிசேயர் சதுசேயர் அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க பார்த்தாங்க. அதுபோல் நாம் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு போகிறோம் இல்லையா? நம்ம பெட்ரோலை போட்டு நம்ம நேரத்தை ஒதுக்கி, இந்த காலத்தில் நல்லா இருக்கிறியான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் நாம் மெனக்கெட்டு போய் நல்லா இருக்கிறீங்களா கேட்டு தைரியப்படுத்தி ஆசீர்வதிக்கிறோம் இல்லையா? ஆனால் அவங்க நம்மக்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க. சிலர் வசனத்தை ஏற்றுக்கொள்றதில்ல. அவங்க ஏற்றுக்கொள்ளாதனால அந்த வசனம் என்ன ஆயிடுதுன்னா, பிசாசு அது திருடிடுறானா. பிசாசு என்ன பண்ணிடுறானா, அது ஏன்னா அவங்க மனசுக்குள்ள அந்த வார்த்தை போல. நம்ம 1 மணி நேரம் சொன்னால் கூட சில பேர் வாட்சே பார்ப்பாங்க. அப்படின்னா நீங்கள் எப்போ போகிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. எப்போ என்ன இவர் வந்திருக்கிறார், ஏதோ சொல்கிறாரு, கேட்கலாம், மனம் திரும்பலாம், அவர் ஏதோ சொல்கிறாரு, ஆசீர்வாதத்துக்கு வழி சொல்கிறாரு, அப்படி செய்வோன்னு இல்லை. வாட்சே பார்க்குறான்னு அர்த்தம். எப்போ நீங்கள் போகிறீங்க. சில ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வரலான்னு, நான் ரொம்ப பிஸிங்க, இன்னொரு நாளைக்கு வாங்க. இன்னொரு நாளைக்கு போனோம், இன்னொரு நாளைக்கு வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வசனத்தை கேட்க. வசனம் என்பது ஒரு விதை. இந்த வசனம் அவர் மனசுக்குள்ளே போச்சுன்னா அவருடைய கர்மம் தீரும், அவர் பரிசுத்தம் ஆவார், தேவனுடைய பிள்ளை ஆவார், அவர் ஆசீர்வதிக்கப்படுவார். ஆனால் அந்த வசனம் அவர் ஏற்றுக்கொள்ளாதனால வழி அருகே விழுந்த விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் சிலர் ஏன் ஆசீர்வதிக்கப்படுறதில்ல? 2வது இயேசு சொல்றாரு, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன். அல்லேலூயா. வாசிங்க மத்தேயு 13:20. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். ஒரு சில இது 2வது ரகம். எப்படின்னா, அடியில் கற்பாறை இருக்கு, மேலே கொஞ்சம் லேசாக மண் இருக்குன்னு வச்சுக்கோங்க. விதை போட்ட உடனே டக்குன்னு முளைக்காத. முளைக்கிறதுக்கு எவ்வளோ மண் வேணும்? லேசாக இருந்தாலே இப்போ. ஆனால் வளர்கிறதுக்கு தான் நிறைய மண் வேணும். ஏன்னா அது வேறு போகணும். வேறு போகிறதுக்கு இடம் இல்லை. முளைச்சிருச்சு அழகா. ஆனால் சூரியன் முளைச்சி வெயில் அடித்த உடனே இது என்னாச்சு? தீஞ்சு போச்சு. அதே போல் நம்ம இயேசு கிறிஸ்து, ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பாரி வைப்பாங்க, அப்படி இந்த இது அது இதுன்னு. சரி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிசாசு அந்த வீட்டை விட்டு போகும். சில ஆலோசனைகளை கொடுப்போம். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், சமாதானம் வரும், கொஞ்சம் அப்படி விருத்தி அடைவாங்க. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், அப்பா எப்படியோ அந்த பாஸ்டர் வந்ததுனால நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்குது. அல்லேலூயா. அப்படியே வந்துட்டே இருப்பாங்க. சில பேர் கேட்பாங்க, இனி எங்கே போகிற? சர்ச்சுக்கு போகிறேன். அல்லேலூயா. எங்கே போகிற? சர்ச்சுக்கு போகிறேன். சும்மா இருப்பாங்களா? ஏன் நம்ம சாமியை விட்டு போகிற? ஏன் நம்ம ஜனத்தை விட்டு போகிற? ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? கொஞ்சம் நெருக்கம் வரும். கொஞ்சம் என்ன வரும்? நெருக்கம் வந்த உடனே அவங்க ஆலயத்தை வர்றதை விட்டுருவாங்க. அல்லேலூயா. ஆரம்பத்தில் உற்சாகமாக இருந்தவங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், நான் கிறிஸ்து பொண்ணை தான் கட்டுவேன், நான் திருவிருந்து எடுத்துக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், இப்படியெல்லாம் சொன்னவங்க கொஞ்ச நாளைக்கு எல்லாமே ஆள் சர்ச்சிலே இருக்க மாட்டாங்க. என்ன பிரதர்? அதான் பிரதர் எங்கள் வீட்டுக்காரர் போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு.
எங்கள் அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இல்லையா? கொஞ்சம் நெருக்கம் வந்த உடனே அவங்க பலனற்றவர்களாய் போய்விடுகிறார்கள். இல்லையா? இவங்க தான் கற்பாறை உள்ள நிலத்தில் விழுந்த விதைகள். அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எல்லாரும் சர்ச்சுக்கு வந்த உடனே எல்லாருக்கும் விடுதலை கிடைக்கும், எல்லாருக்கும் சமாதானம் சந்தோஷம் கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய பிள்ளை ஆகணும். மூணாவது ஸ்டேஜ் பந்தியில் பங்கு பெற்று நித்திய ஜீவனை உறுதிப்படுத்திக்கணும். மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் நித்திய ஜீவன் உறுதிப்படுத்தணும். மூணாவது ஸ்டேஜ் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் ஊழியம் செய்யணும். இந்த ஸ்டேஜுக்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் விடுதலை கிடைக்கும். அது 4 பேர்கிட்ட இவங்க போய் சொல்லுவாங்க, அக்கா தெரியுமா நான் சர்ச்சுக்கு போனேன் எனக்கு நல்லா இருக்குன்னு. உடனே அவங்க தான் இவங்களுக்கு வில்லனாக மாறுவாங்க. அங்கெல்லாம் போகாத அப்படின்னு சொல்கிறது மட்டுமல்ல, யாருக்கு சொன்னால் இவன் நிற்பான்னு சொல்லி சர்ச்சுக்கு போகாமல் நிப்பாட்டலான்னு அவங்களுக்கெல்லாம் சொல்லி மிரட்டி உருட்டி போகாமல் நிப்பாட்டிடுவாங்க. இல்லையா? இவங்க அவங்கள எதிர்த்து சத்தியத்துக்குள்ள வரவோ நிலை நிற்கவோ அவங்க அதுக்கான முயற்சி எடுக்காததுனால, அதுக்கான கிரயம் அவங்க செலுத்தாததுனால, அங்கே மனுஷர் சொல்கிறபடி அவங்க வாழ்க்கை வாழ திரும்பவும் அவங்க இயேசு விட்டு தூரமாக போகிறதுனால, கொஞ்ச நாள் மட்டும் வந்து கொஞ்சம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவங்க திரும்பி வந்த வழியே திரும்பி போயிடுறதுனால, இவங்க யாரு? கற்பாறை நிலத்தில் விழுந்த விதை. அல்லேலூயா. மூன்றாவது ரகம் இருக்கிறது. மூன்றாவது ரகம் அது யாரு? முள்ளுள்ள இடத்தில் விழுந்த விதை. வாசிப்போம். மத்தேயு 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன், முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்து உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். ஆமென். நிறைய முள்ளு செடி இருக்கு. சில விதைக்கும் போது விவசாயி சில விதைகள் போய் எங்க விழுந்துருது? முள்ளு செடியில் விழுது. அங்கேயும் மண் இருக்கு, அங்கேயும் முளைக்குது, அந்த செடியும் எழும்பி வருது. ஆனா ஏற்கனவே முளைத்து பெருசா இருக்கிற முள்ளு செடி அதை என்ன பண்ணுது? அதை நெருக்கிறதுனால, அதுக்கு ஆரோக்கியம் இல்லாததுனால, அது நல்ல வளர்ச்சி இல்லாததுனால பலன் இல்லை. உயிர் இருக்கு, என்ன இல்லை? பலன் இல்லை. அதே போல பலன் கொடுக்காத விசுவாசிகளாக இருப்பாங்க. எப்படின்னா, அவங்க நல்ல முறையில் வசனத்தை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் ஜாதி, மதம், இனம், மொழி, கலாச்சாரம், உடை, பிள்ளைகளுடைய திருமணம், மரித்தால் நமக்கு எங்கே வந்து அடக்கம் பண்ணுவாங்க, யார் நமக்கு வந்து மொட்டடிப்பாங்க, யார் நமக்கு என்ன பண்ண காரியம் பண்ணுவாங்க, இப்படின்ற உலக கவலைகள், பிள்ளைகளை குறித்த கவலை, மரணத்தை குறித்த கவலை, கல்லறை குறித்த கவலை, இதை மருமகனுக்கு தெரிஞ்சுட்டு அவங்க கோச்சுக்குவாங்களா என்ற சமுதாயத்தை குறித்ததான கவலை, பலவிதமான கவலை. ஊரில் என்ன சொல்லுவாங்க, நான் இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கேன், நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம இனத்தை விட்டு போனால் வேலை ஸ்தலத்தில் என்ன சொல்லுவாங்க, இப்படி பலவிதமான கவலையினால நெருக்கப்படுகிறார்கள். என்ன பண்ணப்படுகிறாங்க? நெருக்கப்படுகிறார்கள். ஆமென். இவர்கள் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க, அபிஷேகம் பெற மாட்டாங்க, திருவிருந்து எடுக்க மாட்டாங்க, ஊழியம் செய்ய மாட்டாங்க. ஆனால் நான் இயேசுவை நம்புகிறேன் அப்படின்வாங்க. இயேசு என்ன பண்ணுறேன்னுவாங்க? நம்புகிறேன் அப்படின்வாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, பாஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா விசாரிப்பாங்க. எப்போ? எங்கம்மா ரொம்ப நாள் ஆலய காணும், எங்கேயா ரொம்ப நாள் ஆலய காணும்? பாஸ்டர் அது எங்கள் புருஷன், எங்கள் மனைவி அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டேன். சரி, என்ன இப்போ ஃபோன் பண்ணிக்கிறேன்? பாஸ்டர் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணணும், எங்கள் பிள்ளை ஒரு மாதிரியாக இருக்குது, அல்லது இந்த பிரச்சனை இருக்குது, வாங்க. பாருங்கள், அவங்க நம்மளை விடவும் மாட்டாங்க, அவங்கள வரவும் மாட்டாங்க. நான் அந்தரத்தில் நிற்கிறதுன்னு சொன்னாங்களே, அப்படி தான் இந்த கேஸ். அதுக்கப்புறம் நான் போய் சோமனாக்க, பாஸ்டர் இந்த பெட்ரோலுக்கு வச்சுக்கோங்க, 100 ரூபா காணிக்கும் கொடுப்பாங்க. இல்லையா? அவங்களுக்கு காணி கொடுக்கணும்னு தெரியுது, பாஸ்டர் கூப்பிட்டு ஜோம் பண்ணிக்கணும்னு தெரியுது.
இயேசு தான் கடவுள்னு தெரியுது. ஆனால் அந்த விசுவாசத்துக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கனி கொடுக்க முடியல. இல்லையா? அந்த குடும்ப நெருக்கடி, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற நெருக்கடி, மாமியார் மாமனாருடைய நெருக்கடியில் அவங்க அப்படியே கனியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உபத்திரவங்கள், இந்த பாடுகள் எல்லாம் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நிலைநிறுத்துவதற்காக தான், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றதை நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த பாடுகள் நமக்கு உதவியாக இருக்கிறது. அல்லேலூயா. வாசிப்போம் மார்க் 13:13. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். எல்லாரும் பகைப்பாங்க. நீ என்ன கிறிஸ்து, என்ன நீ இயேசு ஏற்றுக்கொண்டாமே, சர்ச்சுக்கு போறியாமே, போற வரவனெல்லாம் கேள்வி கேட்பான். இல்லையா? நானெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது, நான் வேலையிலேருந்து போயிட்டு ஊருக்கு பஸ் இறங்கி இப்படி போனேன்னா, வீட்டுக்கு போனேன்னா, தம்பி நில்லுன்னுவாங்க. யாரோ நம்ம சொந்தக்காரன்னு தெரியும். ஆனால் ஒரு நாள் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டதில் பழகிறது, ஏதோ நம்ம சொந்தக்காரன்னு கிறிஸ்டின் தெரியும். இங்கே வா, என்ன நீ இங்கே ஒன்றாலாம் சர்ச்சு, ஏதோ பெந்தவஸ் சர்ச்சுக்கு போகிறீங்களாமே, அங்கெல்லாம் போகாதீங்கப்பா. இல்லையா? நம்ம ஜாதி ஜனங்களெல்லாம் விட்டுட்டு போனால் எப்படி? நீங்கள் செத்தங்களா எங்கே புதைக்கிறது? இல்லையா? ஐயோ, இன்னும் நான் சாகவே தீர்மானிக்கலை, அதை புதைக்கிறதுக்கு நீ கவலைப்பட்டு. இல்லையா? உன் கல்யாண காரியமெல்லாம் எப்படிப்பா நடக்கும்? இல்லையா? ரொம்ப அக்கறையாக விசாரிக்கிற மாதிரி கடைசி சொல்லுவாங்கலாம், போகாதே. இல்லையா? அவரு முன்ன பின்ன பழக்கம் கூட இல்லை. அது சொல்கிறேன், இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உலகமே உங்களை பகைக்கும். ஏன்னா உலகம் பொல்லாங்கினால், பாவத்தினால், இருளினால் இருக்கிறது. இயேசு பரிசுத்தர், இயேசு நீதிபரர். நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நீ ஒளியாக மாறுகிறாய். உலகம் இருள் இருக்கு, உங்க வீடு ஃபுல்லா இருள். ஒரு மெழுகுவர்த்தி கொளுத்துற, அது எரியணும்னா, வெளிச்சம் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? அவ்வளவு இருளையும் எதுக்கணும். அப்பதான் இது ஒளி கொடுக்க முடியும். நீ ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும்னா, இந்த உலகத்தையே நீ எதிர்த்து நின்னா தான் நீ பிரகாசிக்க முடியும். ஊரோட ஒத்து போலான்னு நினைச்சேன்னா ஒன்றும் வேலை நடக்காது. இல்லையா? ஏன்னா அவங்க இருள் இருக்காங்க. சாராய் கடையில் நின்றுட்டு இருந்தேன்னா கண்டுக்க மாட்டாங்க. என்னப்பா இங்கே இருக்கிறனால, ஏப்பா கெட்டு போயிட்டுனாலாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் கையில் ஒரு பைபிள் வச்சுட்டு, ஏப்பா என்னாச்சு உனக்கு? ஏப்பா கையில் பைபிள் தானே இருக்கு. என்ன சாராய் பாட்டில் வச்சிருந்து கேட்டால் கூட பரவாயில்ல, பைபிள் தானே வச்சிரு, அதுக்கு என்ன? அல்லேலூயா. சோத்திரம். பார்த்தீங்களா, 1 பேதுரு 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தொழுந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக பூமிக்கு வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததினாலே அவர் விசுவசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த நம்பிக்கையை நாம் என்ன பண்ணியிருக்கோம்? பெற்றிருக்கிறோம். அது ரொம்ப நல்லது, சந்தோஷம். எல்லாரும் இந்த விசுவாசம் அடைந்து நித்திய ஜீவன் அடையணுன்றதான் பிதாவினுடைய சித்தம். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஆனால் 5வது வசனம், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே துக்கப்படுகிறீர்கள். துன்பப்பட வேண்டியது அவசியம். ஏன்னா பொல்லாத உலகத்தில் இருக்கிறதுனால ஏச்சியும் பேச்சியும் நம்மளை யாரும் பாராட்ட மாட்டாங்க. யாரும் நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டதுனால முன்னாடி மோசமாக இருந்திருப்போம், இப்போ நம்ம நல்லா தான் இருப்போம். இயேசு ஏற்றுக்கொண்டதுனால கொஞ்சம் வசதி வாய்ப்பு கூட நமக்கு வந்திருக்கும். இயேசு ஏற்றுக்கொண்டதுனால இப்போ நம்ம நாகரிகமாக ட்ரெஸ் பண்ணுவோம்.
இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனா முன்னாடி வல்கராக பேசணுங்க, இப்போ நம்ம அன்பாக பேசுவோம். எல்லாமே நல்லபடியாக இருந்தாலும் கூட உலகம் நம்ம ஏற்றுக்கொள்ளாது. அல்லேலூயா. பல துன்புறுத்தலை கொடுக்கும். ஏன்னா உலகம் இருள் இருக்கிறதுனால அப்படி தான் இருக்கும். ஒளிக்கு வர அது ஏற்றுக்கொள்ளாது. ஒளிக்கு போகிறவனு இழுத்து இருளில் போட தான் அது விரும்பும். அல்லேலூயா. அதனால பலவித துன்பங்கள் நமக்கு வரதான் செய்யும். அது அனுபவிச்சு தான் ஆகணும். 7வது வசனம், அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையாய் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். சோதனை வரும்போது ஒரு பொண்ணை நெருப்புல போட்டு சோதிக்கும் போது ஒரிஜினல் தங்கமா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடறாங்க. அதே போல இந்த உலகத்தில் ஏன் சோதனை கர்த்தர் அனுமதிக்கிறார்? சில பேர் கேட்பேன், நான் இயேசுவை தானே நம்புகிறேன் பாஸ்டர், நோய் போச்சு எல்லாம் நல்லாச்சு, நல்லது தான். ஆனால் ஒரு சில பிரச்சனைகள், என் புருஷன் என்னை திட்டுறாங்களே, அல்லது என் மனைவி என்னை போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, பலவிதமான சோதனைகள் இருக்க. ஏன் கர்த்தர் அதை அனுமதிக்கிறார்னா, உன்னுடைய விசுவாசம் உண்மையா பொய்யா என்பதை சோதிப்பதற்காக. அல்லேலூயா. ஏன்னா இந்த விசுவாசத்தை கொண்டுதான் நித்திய ஜீவன் அடைகிற. நீ இன்மைக்காக, குழந்தை பாக்கியத்துக்காக சர்ச்சுக்கு வரியா, வீடு கட்டணும், எனக்கு ஒரு வீடு கிடைக்கணும் சர்ச்சுக்கு வரியா, கடன் தீரணும்னு சர்ச்சுக்கு வரியா, இல்லை என் வயிற்றொலி போகணும்னு இயேசுவை நம்புறியா? இன்மைக்காக, உலக ஆஸ்திகளுக்காக நீங்கள் இயேசுக்கிட்ட வந்திருக்கிறீங்களா? இல்லை மெய்யாலுமே உங்கள் பாவம் மன்னிக்கப்படும், நித்திய ஜீவன் அடையும், இயேசு மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறீங்களா? உங்கள் டெஸ்ட். அல்லேலூயா. இன்மைக்காக வந்தவங்க இந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிடுவாங்க. அல்லேலூயா. இங்கே சரியாகலன்னா சரி விடுங்க, நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு சர்ச்சுக்கு போகணும், அந்த டாக்டரை போய் பார்க்கலாம், அல்லது அவங்களாண்ட கொஞ்சம் வட்டிக்கு வாங்கிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் இங்கே இல்லைனாலும் வேறு இடத்துல ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடைக்கும். ஆனால் பாவம் மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன் இயேசு மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த விசுவாசம் தான் விலையேற பெற்ற விசுவாசம். இந்த விசுவாசம் தான் பெரிய விசுவாசம். இந்த விசுவாசம் உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா என்பது தான் டெஸ்ட். அல்லேலூயா. ஒரு பொன்னை சோதித்து பார்க்கறதை போல இந்த விசுவாசம் சோதிக்கப்படுது. ஒருத்தர் நெல் அறுத்து களஞ்சியத்தில் அடித்து குமிச்சு வச்சிருக்கிறார். அப்படியே மூட்டை கட்டி வீட்டுக்கு கொண்டு போயிடுறாரா? இல்லை. எப்படா காற்றடிக்குன்னு காத்திருக்க. சாயந்தர நேரத்தில் இப்படி காற்றடிக்கும். உடனே முரத்தில் அள்ளி என்ன பண்ணுவாங்க, இப்படி தூத்துவாங்க. தூத்துன உடனே கொஞ்சம் கீழெல்லாம் கொஞ்சம் என்ன செய்யும், பறந்து ஓடும். அது வரைக்கும் நம்ம நினச்சிருப்போம் அது என்னது நெல்லுன்னு. இப்போ தான் தெரியாது என்னது பதறுன்னு. அதே போல் அந்த பதரெல்லாம் கூட்டி நெருப்பு வச்சிருவாங்க. ஒரு தாள் கொட்டி நெருப்பு வச்சிடும். அது 4 நாள் 5 நாள் எரிஞ்சிட்டு கிடக்கும். இந்த நெல்லை எடுத்து மூட்டை கட்டி கொண்டு போய் வீட்டில் அடுக்குவாங்க. இயேசுவை நான் நம்புறேன்னு சொல்கிறவங்க எல்லாருக்கும் பரலோக ராஜ்யத்தை இயேசு கொடுப்பதில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் போதே சில கூட்டம் இயேசுக்கிட்ட போனால் சாப்பாடு கிடைக்குதுன்னு அவங்க பின்னாடி சுற்றி இருக்கிறாங்க. ஏன்னா 5 அப்ப 2 மீனை என்ன பண்ணியிருக்காரு, 5000 பேர் கொடுத்துருக்காரு. இப்படி போன இடத்துல எல்லாம் அவர் இலவச சாப்பாடு கொடுத்ததுனால சாப்பாட்டுக்குன்னே ஒரு கூட்டம் போயிருக்கு. சில கூட்டம் என்ன பண்ணுறீங்க, அவர்கிட்ட போனால் சுகம் கிடைக்குன்னு போயிருக்கு. சில கூட்டம் தான் அவருடைய வசனத்தை கேட்க போயிருக்கு. ஒரு இடத்துல கடுமையாக இயேசு பிரசங்கம் பண்ணுறார். சீசரெல்லாம் கேட்குறாங்க, இவ்வளோ கடுமையாக பேசினா எப்படி ஜனங்கள் எல்லாம் நிற்பாங்களா? இப்போவே உங்கள் பிரசங்கத்தை கேட்காம எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்போ இயேசு நீங்களும் போக மனதாக இருக்கிறீங்களா? பேதுரு சொல்கிறாரு, ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் இருக்க நான் எங்கே போவேன்? ஜீவனுக்கு போகிறதுக்கான வழி, வாசல், வார்த்தை உம்மிடத்தில் இருக்கு.
இந்த வார்த்தை கொடுக்கறதுக்கு உலகத்தில் யாருமே இல்லை. ஆனா இந்த வார்த்தை ஜீவனுக்கு போற வார்த்தை உம்மிடத்தில் இருக்கு. அந்த ஆலோசனைகள் வழிமுறைகள் எல்லாம் நீங்க தான் சொல்லி கொடுக்குறீங்க. உங்க மாதிரி கற்றுக் கொடுக்கிற யாரும் இல்லை. நான் வேற எங்க போவேன்? அல்லேலூயா. இந்த உபத்திரமும் கஷ்டமும் வந்தா கூட நித்திய ஜீவனுக்காக காத்திருக்கிறவர்கள், நித்திய ஜீவன் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் என்ன கஷ்டம் வந்தாலும் துணிஞ்சு நிற்பாங்க. எங்களுக்கு சொன்னாங்க, கூப்பிட்டு பஞ்சாயத்து போட்டாங்க எங்கள் சொந்தக்காரெல்லாம். நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்களன்னா உங்களுக்கு கல்லறை கிடையாது. பரவாயில்ல, எங்கள் நிலத்திலே அப்போவே எங்கள் அண்ணா சொல்லிட்டான், அந்த புளியா மரம் ஒன்று இருக்குது எங்கள் நிலத்தில், அந்த புளியா மரத்தை அடியில் நம்ம குடும்பத்தை போட்டுக்கலாம் விடலாம் அப்படின்ட்டான். அல்லேலூயா. அது காட்டு தீ மாதிரி பரவிடுச்சு. அவங்க நிலத்தில் அவங்க போயிச்சுக்கிறாங்களா. இப்போ அதுவும் அவங்களால பிடிச்சி நிப்பாட்டம் பிள்ளை. அடுத்தது ஒரு கலப்பனா, உங்கள் தம்பிமார்களெல்லாம் எப்படி கல்யாணம் நடக்கும்? எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன். அடா கல்யாணம் நடக்கலாம் விடுப்பா, அவங்களெல்லாம் நான் சாமியாரை அனுப்பிச்சிட்றேன், ஊழியத்துக்கு அனுப்பிச்சிட்றேன். இப்போ அதுவும் சொல்லி தடுக்க முடியல. அல்லேலூயா. அப்படி சொன்ன மாதிரியே நான் சாமியார் ஆயிப்பேன், பிரசங்கியார் ஆயிட்டு, ஊழியக்காரன் ஆயிட்டு. அல்லேலூயா. இது இன்மைக்காக இயேசு விசுவசிக்கல, மறுமைக்காக நான் விசுவசிக்கிறதுனால இந்த பூமிக்குள் என்னை தடுத்து நிப்பாட்ட முடியவில்லை. அல்லேலூயா. உலகம் உன்னை நெருக்கும். இயேசுவை கும்பிடுப்பா, நான் வேண்டான்னு நான் சொல்கிறேன். எதுக்கு அங்கெல்லாம் போய் கும்பிட்ற? வீட்டிலே கும்பிடு. நெருக்கம், நீ பலன் கொடுக்காதபடி நீ எதுக்குப்பா ஞானஸ்தானமெல்லாம் எடுக்கிற? போ வா, போ வேளாங்கண்ணிக்கெல்லாம் போ வா, உன்னை யார் வேண்டானது? எதுக்கு ஞானஸ்தானம் எடுத்து பைபிளை தூக்கிட்டு போகிற? உலகம் உங்களை நெருக்கும். நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று திருவிருந்து எடுத்து ஒரு ஊழியத்தில் இருந்து நீங்கள் வசனத்தை கேட்டு வளர்ந்து நீங்கள் வசனத்தை போதிக்கிற அளவுக்கு வளரணும். அதான் கனி கொடுக்குற அனுபவம். ஒரு செடி நடுறீங்க, சின்ன சாவே இருந்தால் போதுமா? செடி வளரணும், பழம் கொடுக்கணும், விவசாயி விரும்ப. அதே போல் கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கறது மட்டுமல்ல, நாம் வளர்ந்து மற்றவர்களுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவானவர்களாக மாற வேண்டும். ஆனால் இந்த வளர்ச்சி அடையக்கூடாதுன்னு நினைப்போம். அதான் முட்செடியின் நடுவே விழுந்த விதைகள். ஆனால் சிலர் மட்டும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எல்லாத்தையும் எதிர்த்து ஆள் வச்செல்லாம் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நம்ம குடும்ப மானம் என்ன ஆகுது, மரியாதை என்ன ஆகுது? நீ என்ன அங்கே போகிற? உன்னை காலை வெட்டுறேன், கையை வெட்டுறேன். யோ நீ என்ன பண்ண முடியும்? என்னை கொன்னுடுவா, கொன்னுக்கோ அப்படின்னாக்க இது என்னடா கொலைக்கேசில் நம்மளை மாட்டி விட்டுருவான் போல தெரியுது. அல்லேலூயா. நீ எங்கேயாவது போப்பா, நாளைக்கு எங்கேயாவது போய் செத்தனை என் பேரை சொல்லிடாதுன்னுவான். அல்லேலூயா. நீங்கள் துணிஞ்சு நில்லு பாருங்க, அவன் அப்படியே ரிவர்ஸ் அடிப்பான். இந்த உலகம் எப்படின்னா, ஒரு நாய் ஓடுதுன்னா எல்லா நாயும் துரத்துமல்ல, அப்படி தான் இந்த உலகம். நீங்கள் எதிர்த்து நில்லுனாங்க அவன் ஆஃப் ஆயிடுவான். அது ஏன் இஷ்டம், உனக்கு பிடிச்சதை நீ கும்புற, எனக்கு பிடிச்சத நான் கும்புறேன்னு சொல்லி பாரு, வாயை மூடிட்டு போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. எதிர்த்து நின்று, ஊரே எதிர்த்து நிற்கணுமா பாஸ்டர்? ஊரே பாவத்தில் இருக்கு, நீ தான் பரிசுத்தம் வேணும்னு வர. இயேசுவே நான் பரிசுத்தமாகணும். ஊரில் எவனாவது கேட்குறானா? நீ பரிசுத்தம் வேணும்னு நினைக்கிற, நீ ஒளியாக மாறணும்னு நினைக்கிற. அவன் இருள் இருக்கான், உன்னோட போராடிட்டு தான் இருப்பான். ஊரே உன்னை எதுக்கு தான் செய்யும். அவனோடு சேர்ந்து பீடி குடிப்பாரு, ஒன்றும். அவனோடு சேர்ந்து சாராயம் குடிக்கப்பாரு, ஒன்றும் பேசாமல் இருப்பான். ஆனால் நீ பரிசுத்தம், உண்மை, நீதி, நியாயம்னா அவன் எதுக்கு தான் செய்வான். நீ உயிர் உள்ளவரை எதிர்த்து தான் ஆகணும். பக்கத்தில் உயிர் உள்ளவரை எதிர்த்து தான் ஆகணும். அல்லேலூயா. எதுக்குறதுன்னா என்ன, கத்தி சண்டை போடுறதில்ல. அவன் அப்படி இழுப்பான், நீ இப்படி இழுக்கும். நீ அவனை பரிசுத்தத்துக்கு நேராக என்னப்பா சர்ச்சுக்கு வான்னு கூப்பிடணும், அவன் உனக்கு வேலை இல்லையான்னு சொல்லுவான். அவன் இப்படி நாம் என்ன பண்ணிட்டு, நம்ம ஆத்மா பாரம், நாம் ரட்சிக்கப்பட்டது போல் அவன் ரட்சிக்கப்படணும், பாவத்தை விடணும், சாராயத்தை விடணும். நாம் அங்கலாய்ப்போம், நாம் அவனோடு போராடுவோம். அவன் சொல்லுவான் அங்கே வா இங்கே வான்னுவான். அல்லேலூயா. இப்படி போராட்டங்கள் இருக்க தான் செய்யும். நாம் அவனை ஒளிக்கு இழுப்போம், அவன் நம்மளை இருளுக்கு இழுப்பான். ஆனால் நம்ம ஒரு நாளும் இருளுக்கு போயிடக்கூடாது. பக்கத்தில் ஒரு நாளும் போராட்டத்தில் நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். நாம் அநேகரை நீதிக்குட்படுத்தணும், அநேகரை ரட்சிப்புகள் நடத்தணும்.
அல்லேலூயா. 3 நிலங்களை குறித்து சொன்னேன். என்னது? வழியருகே விழுந்த விதை, கற்பாறையில் அதிக மண்ணில்லாத இடத்துல விழுந்த விதை, முள்ளுள்ள இடத்துல இன்னொன்னு நல்ல நிலத்தில் விழுந்த விதை. கரங்களை தட்டி மத்தேயு 13:23 வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். அல்லேலூயா. சில விதை என்ன பண்ணும்? நல்ல நிலத்தில் விழும். சில விதை என்ன செய்யும்? நல்ல வரப்பு மேல இல்ல, முள்ளில் இல்ல, நல்ல நிலத்தில் விழும். அது முளைச்சு என்ன செய்யும்? 60 100 பலன் கொடுக்கும். அப்படிப்பட்ட விதைகள் தான் நீங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தர் பந்தியில் பங்கு பெற்று மற்றவர்களுக்கு ஒளியாய் உப்பாய் இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க தான் அந்த நல்ல நிலங்கள். சோத்திரம். இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் எப்படி பலன் கொடுக்கறாங்க தெரியுமா? யோவான் 15:1. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள். என்னில் நிலைத்திருங்கள். நானும் உங்களில் நானும் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி பிரதர் உங்களால் மட்டும் இவ்வளோ எதிர்ப்புகளை சமாளித்து ஆண்டவரோட உள்ளே வர முடியுது? ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, அபிஷேகம் பெற்றுங்க, திருவிந்து எடுத்துட்டு ஊழியம் செய்றீங்கன்னா நாம் கர்த்தரோடு இணைந்திருப்பதுனால. நம்ம நல்ல நிலமாக நமக்கு ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லும்போது நம்ம ஏற்றுக்கொண்டோம். நம்ம பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார், அவர் விசுவசிச்சனா உனக்கு ரட்சிப்பு கிடைக்கணும், ஆண்டவர் நான் பாவி என்னை மன்னியும் சொல்லி ஏற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. பல நெருக்கங்கள் வரும்போது செத்தாலும் பரவாயில்ல, நான் விசுவாசத்தை விடமாட்டேன்னு போராட்டத்தில் ஜெயிச்சோம். அல்லேலூயா. ஊரோடு ஒத்து போல, கல்யாணம் ஆகாது பரவாயில்ல, உனக்கு கலரு கிடைக்காது பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்ல, எதிர்த்து நின்னும். அதனால தான் இன்னைக்கு நம்ம நல்ல நிலமாக இருக்கிறோம். அதனால தான் கனி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம எப்படி கனி கொடுக்க முடியுதுன்னா கர்த்தரோடு இணைந்திருப்பதனால். அவர் செடி, நம் கொடிகள். அதிகாலை ஜபம், இரவு ஜபம், உபவாச ஜபம், சண்டே ஆராதனை, இப்படி அவரோடு இணைந்து 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 இருப்பதனால நம்மளால் கனி கொடுக்க முடிகிறது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு சர்ச்சில் என்னப்பா இருக்கு, அடிக்கடி போறீங்களே. ஒரு கொடிக்கு மரத்திலிருந்து எவ்வளோ சத்து வருகிறோம், அதே போல ஆலயத்துக்கு வரும் நாங்கள் பலப்படுகிறோம். உலகத்தின் போராட்டத்தை ஜெயித்து வெற்றியாய் வாழ்வதற்கு பலன் அடைகிறோம். குடும்ப சமாதானம் பெறுகிறோம், சந்தோஷம் ஞானம் அடைகிறோம், புத்தியும் அடைகிறோம், ஆரோக்கியம் அடைகிறோம். தேவ சமூகம் நமக்கு ஆசீர்வாதம். ஒரு கொடியானது செடியோடு இணைந்திருக்கிற வரையும் தான் அதுக்கு ஜீவன். அந்த செடியோடு இருக்கிற கொடி கட்டாயிடுச்சுன்னா காய்ந்து போகும். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஊரில் ஒரு கல்யாணம், முக்கியமான கல்யாணம், ஞாயிற்றுக்கிழமை போன வாரம் நான் வரல, போயிட்டேன். ஆனால் ஏண்டாம் போனோன்னாச்சு. ஏன் அப்படி போனார்? சண்டே அட்டன் பண்ணாமல் இந்த வாரம் ஃபுல்லாகவே மனசுக்கு வெறுமையாக இருந்தது.
ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாருங்க. செடியை விட்டு கொடி கட்டானது என்ன ஆயிடுச்சாங்க, காய ஆரம்பிக்குது. சமாதானம் போயிடுச்சு. எப்படா சண்டே வரும்னு எனக்கு இருந்துச்சு. இப்போதான் நான் நல்லா இருக்கேன். அல்லேலூயா. அந்த தேவ சமூகத்தில் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது. தேவ சமூகத்தில் நாம் சுகம் அடைகிறோம், பலப்படுகிறோம், ஆரோக்கியம் அடைகிறோம், தைரியம் அடைகிறோம். புதிய புதிய காரியங்களை ஆண்டவர் சமூகத்தில் கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. கொடியானது செடியோடு இணைந்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்காது. நீங்கள் எண்ணி நிலைத்திருந்தால் நான் உங்களில், அல்லேலூயா, அப்பொழுது நீங்கள் மிகுந்த கனி கொடுத்து எனக்கு சீசர்களாக இருப்பீர்கள். இயேசுன்ற கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் எப்படி வந்துச்சு தெரியுமா? முதலாக எந்த ஊர்ல இருந்துச்சு? அந்தியோக்கியா பட்டணத்தில். இயேசுனுடைய போதனை கேட்டவங்களால இயேசுவை போல இருந்தாங்க, செயல்பட்டாங்க. அதனால அந்த ஊருக்காரர் பார்த்தாங்க, இவங்களெல்லாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை போல இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் பேர் வச்சாங்க. நாம் இயேசுவோடு இணைந்திருக்க நாம் இயேசுவை போல இருப்போம். அல்லேலூயா. நாம் அவருக்கு சீடர்களாய் இருப்போம். பிதா மகிமை அடைவார். ஆதாம் ஏவாள் செஞ்ச பாவத்தினால் நாம் தேவனோடு தூரம் போயிட்டோம். நாம் கிறிஸ்துவோடு இணைந்து கிறிஸ்துவின் சாயலை பெறும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம், பிதாவுக்கு பிள்ளைகளாகிறோம், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த பூமியை ஆண்டு அனுபவிங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தான் கொடுத்தார். ஆனால் ஆதாம் ஏவாளினுடைய செய்த தவறுனால ஒரு சாபம் எல்லாருக்குள்ள வந்து ஏண்டா பிறந்தோன்றாங்க நிறைய பேர். ஏன் ஆண்டுக்குள்ள அனுபவிக்க வேண்டிய உலகத்தில் ஏண்டா பிறந்தோன்ற அளவுக்கு தலைகீழ் ஆயிடுச்சு. ஆனால் இயேசு ஏற்றுக்கொள்ள அந்த சாபம் நீங்கும் போது நாம் பிறந்ததுக்காக சந்தோஷப்படுகிறோம், நாம் மகிழ்ச்சியாய் வாழுகிறோம், காரியம் மாறுதலாய் மாறுகிறது. ஆண்டவர் இன்னும் எனக்கு கொஞ்சம் ஆயுசு நாட்கள், இன்னும் கொஞ்சம் நான் ஊழியம் செய்கிறேன். அல்லேலூயா. நாம் பிறந்ததுக்காக என்னைக்கும் வருத்தப்படுறதில்லை, சந்தோஷப்படுகிறோம். காரணம் என்ன? சாபம் நம்ம விட்டு நீக்கப்படுகிறது, தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இங்க இருந்தால் ஊழியம் செய்வோம், இல்லாட்டி தேவனோடு இருப்போம். ஒரு கவலை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? ஆமாம், அவ்வளோதான். இங்கே இருந்தால் உங்களுக்கு ஊழியம், இல்லைன்னா ஏசாப்பாவுக்கு மேலே போய் ஊழியம். அல்லேலூயா. இதில் என்ன இடையில என்னத்துக்கு பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. இந்த நம்பிக்கை கொடுக்கிறது இயேசு கிறிஸ்து. வசனம், இந்த வசனம் விதைக்கு ஒப்பாயிருக்கு. எதுக்கு ஒப்பாயிருக்கு? ஒரு மண்ணில் ஒரு விதை போட்டால் அதை முளைச்சு வந்து மரமாய் கனி கொடுக்கறதை போல இந்த விதை ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் விழும்போது அது அவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறது, நித்திய ஜீவனை கொடுக்கிறது, அப்பா பிதா என்று கூப்பிடுகிற உரிமையை கொடுக்கிறது, கடவுளுடைய ஆசீர்வாதங்களை அது பெற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அது ஒவ்வொரு நாளும் கிரியை செய்து இந்த வசனம் நமக்குள்ள நிரம்ப நிரம்ப நம்மளால கடவுளை போலவே செயல்பட முடியுது. பிசாசை ஓட்ட முடியுது, நோயை குணமாக்க முடியுது, பிரசங்கம் பண்ண முடியுது. நானெல்லாம் ஆரம்பத்தில் திக்கி பேசுவேன். என் பேரே திக்குவாய். இன்னைக்கு உங்களை பார்த்தா திக்குவாய் மாதிரியே தெரியுது. என்ன அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையை பேச பேச நாக்கு சரியாயிடுச்சு பாருங்க. அல்லேலூயா. சுகம். ஆண்டவருடைய வார்த்தை பேசினாலே எல்லாம் சுகம். நல்லா பிரசங்கம் பண்ண சுகருக்கா பிபி இருக்காது. இப்போ பாரு, எனக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை. வசனத்தை பேசும்போதே வசனத்தில் சுகம், வசனத்தில் ஜீவன் இருக்கு. சுகர் இருக்கா? 4 பேர் சுவிசேஷம் சொல்லி சுகர் போயிடும். அல்லேலூயா. நீங்க அதை விசுவசித்து மற்றவங்களுக்கு போதிங்க. ஆண்டவருடைய வசனத்தில் சௌக்கியம் உண்டு, சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. வசனம் ஆண்டவர் சொல்ல, விண்ணும் மண்ணும் ஒளிந்து போய் வார்த்தைகளை முற்றுப்புள்ளியே ஒளியாது. ஏன்னா அந்த ஒவ்வொரு வார்த்தையில ஜீவன் இருக்கு, முற்றுப்புள்ளியில ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு வசனத்தில். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தங்களெல்லாம் மாறாதவைகள். வாக்கு தத்தங்களை பிடித்து ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எளியவனை குப்பில தூசிலிருந்து உயர்த்துவேன், ராஜாக்குள்ள பிரபுகளை அமர செய்வேன் சொன்னீங்களே, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். நான் சொன்னேன்ல,
ரொம்ப தரித்திரத்தில் இருந்தேன். கர்த்தரை நம்புகிற செழிப்பான்ற ஒரு வாக்குத்தத்த போர்டு வச்சு அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு ஜெபம் பண்ண கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவர் வசனத்துக்கு ஜீவன் இருக்கிறது. நீங்கள் எந்த வசனத்தை நம்புறீங்களோ அந்த வசனம் வாழ்க்கையில் கிரியை செய்யும். பக்கத்தில் நீ எந்த வசனத்தை நம்புறியோ அந்த வசனம். நான் உன்னை சுகமாக்குகிற கர்த்தர் வசனத்தை நீ நம்பினேன்னா அந்த வசனம் வேலை செய்யும். அல்லேலூயா. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அந்த வசனத்தை நம்ப உன் வாழ்க்கையில் பரிசுத்தம் வரும். நீ எந்த வசனத்தை நீ நம்புறியோ அந்த வசனம் உடனே ஆக்டிவேட் ஆகும். உடனே அது முளைக்க ஆரம்பிக்கும். உடனே அது கனி கொடுக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இயேசுவே தேவனோட குமாரனாய் கிறிஸ்துன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு நித்திய ஜீவனுக்கான விதை முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற வாக்குத்தத்தத்தை எழுதி நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு அந்த விதை உங்களுக்குள்ள முளைக்க ஆரம்பிச்சு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இயேசுவின் தழும்புகளை குணம் ஆனீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சுகத்துக்கான ஜீவன் உங்களுக்குள்ள வந்துருச்சு. நோய் கிருமியை விட இயேசுவின் வசனத்தின் வல்லமை பெருசு. நோய் கிருமி அழிஞ்சொடுக்க ஜீவன் வருது. நோய் கிருமி பெருகிறதை காட்டிலும் இயேசுவின் வசனத்தின் வல்லமை அதிகமாய் பெருகி அந்த நோயை அழிக்கிறது. அல்லேலூயா. திரும்பமாய் நான் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த வசனத்தை நம்புகிறீர்களோ நீங்கள் நம்புகிற வசனம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்படியே எழுமி நிற்போம். அல்லேலூயா. வேத வசனம் ஒரு விவசாயி விதைக்கிற விதைக்கு ஒப்பா இருக்கிறது. ஒரு விவசாயி விதைக்கும் போது சில விதைகள் வழியருகே விழுகிறது. அந்த விதையை பறவைகள் எடுத்துக்கொள்ளுகிறது. ஒரு பிரசங்கத்தை பிரசங்கிக்கும் போது கேட்கிறவங்க ஏற்றுக்கொள்ளலாம், சாத்தான் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. சில விதைகள் மண்ணில்லாத கற்பாறை இடத்துல ஆரம்பத்தில் முளைக்கிறது. ஆரம்பத்தில் சில பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. உபத்திரம் வரும்போது அப்படியே பின்வாங்கி போயிடுவாங்க. அல்லேலூயா. அதிக மண்ணில்லாத கற்பாறையில் இடத்துல விழுந்த விதைக்கு ஒப்பா இருக்கிறது. மூன்றாவதாக சில விதைகள் முள்ளுள்ள இடத்துல விழுந்தது. அது மற்ற செடிகள் அதை நெருக்கிறதுனால அது பலனில்லாமல் போகிறது. அல்லேலூயா. சோதனைகள் போராட்டங்கள்னால அவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நேர வராமல் சோதனை சிக்கப்பட்டு நெருக்கப்படுறதுனால பலனில்லாது இருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் சில விதைகள் விழுகிறது. அது 60-100 பலன் கொடுக்கிறது. சில பேர் நல்ல மனமுள்ளவர்களாக இருக்காங்க. இயேசுவை பற்றி சொன்ன உடனே ஏற்றுக்கொள்கிறாங்க. அவங்க பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்க. வாரம் வாரம் ஆலயத்துக்கு வராங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, திருவிருந்து எடுக்கிறாங்க, ஏன் ஊழியமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மூலமாக கர்த்தர் நாம மகிமை அடையுது. அவங்க தான் நல்ல நிலத்தில் விழுந்தவர்கள். இப்போ சொல்லுங்க, நீங்க எந்த நிலமாய் காணப்படுகிறீர்கள்? எந்த நிலமா இருக்கிறீங்க? நல்ல நிலமா? கரங்களை உயர்த்தி சொல்லு, ஆண்டவரே என்னை நல்ல நிலமாய் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நான் 60-100 உமக்கு பலன் கொடுக்க எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற நல்ல பலனை நான் கொடுக்கத்தக்கதாக எனக்கு நல்ல குணசாலியான மனுஷனாய் என்னை மாற்றும். அன்பு, ஆண்டவரே இச்சையடக்கம், உண்மை, நேர்மை, சமாதானம், சந்தோஷம் என் வாழ்க்கையில் உண்டாவதாக. நான் என் குடும்பத்துக்கும் என் தேசத்துக்கும் நான் ஆசீர்வாதமானவனாய் மாற்றுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, நான் உலகத்திற்கு ஒளியாக, உலகத்திற்கு உப்பாக இருக்க, நான் மற்றவர்களுக்கு புரோஜனமாக இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க. இந்த ஜீவ வார்த்தை எல்லாருக்கும் போய் சொல்லுங்கன்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தை அநேக கொண்டு செல்லுகிறவனா இருக்க, அநேகர் வாழ்க்கைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கரங்களை தட்டுங்க. 60ஆக 100ஆக நான் பலன் கொடுக்க எனக்கு கிருபை செய்ய, கிருபை செய்ய, கிருபை செய்ய, கிருபை செய்ய, கிருபை செய்ய. நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நான் உங்களில் நிலைத்திருப்பேன். நீங்கள் என்னில் நிலைத்திருக்கிறால் மிகுந்த கனி கொடுப்பீர்கள்.
சொல்லுங்க, ஆண்டவர் நான் தினமும் ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து நம்மோடு கூட இருக்க விரும்புகிறேன்ப்பா. நான் அதிக கனி கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. பிதா சந்தோஷப்படத்தக்கதாக நான் நல்லா கனி கொடுக்க உதவி செய்யுங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். பரலோக பிதாவே, இவள் நல்ல நிலத்தில் விழுந்த மரங்களாய் இருக்கிறார்களே, இவள் நல்ல கனி கொடுக்கிறவளாய் மாற்றும். இவள் குடும்பத்துக்கும் கிராமங்களுக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமானவர்களாய் மாற்றும். உம்முடைய கிருபைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இவர்கள் மூலம் நீர் அனுதினமும் மகிமை அடையும். உம்முடைய ராஜ்யம் இவர்கள் மூலமா இந்த பகுதியில் கட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மூலம் மகிமை அடைவார். God bless you. God bless you. God bless you.